சென்னை குயவர்பேட்டை பகுதியில் மழை வெள்ள பாதிப்புகளை நேரில் ஆய்வு செய்த முதலமைச்சர் ஸ்டாலின் நிவாரண உதவிகளை வழங்கி வருகிறார். முதலில் இந்த காட்சிகளை பார்ப்போம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ். வணக்கம் ரமேஷ். சென்னையில் மழையால் பாதிக்கப்பட்ட பல்வேறு பகுதிகளில் முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் ஆய்வு செய்து வருகிறார். தற்போது குயவர்பேட்டை பகுதியில் ஆய்வு செய்து வருகிறார். குயவர்பேட்டையின் நிலை தற்போது என்னவாக உள்ளது? மேலும் முதலமைச்சர் ஸ்டாலினுடன் யாரெல்லாம் இந்த ஆய்வில் கலந்து கொண்டிருக்கிறார்கள்? விவரங்கள் என்ன? வணக்கம். முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் வட சென்னைக்கு உட்பட்ட பகுதியில் இன்றைய தினம் நேரில் ஆய்வு செய்து வருகிறார். குறிப்பாக கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் ஆய்வு செய்து வருகிறார். குயவர்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டு வரும் நிலையில் அமைச்சர்கள் சேகர் பாபு, சென்னை மேயர் பிரியா, வட சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்டோரும் உடனிருப்பதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை இந்த மிக்ஜாம் புயலின் தாக்கம் என்பது சென்னையில் அதிகம் இருந்தது. ஞாயிறு திங்கள் வரலாறு காணாத மழையை சென்னை மாநகரம் சந்தித்த நிலையில் தொடர்ந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் களத்தில் பல்வேறு இடங்களில் ஆய்வு என்பதை மேற்கொண்டு வருகிறார். இன்று காலை முதலமைச்சர் தென் சென்னைக்கு உட்பட்ட பகுதியில் ஆய்வை மேற்கொண்டிருந்த நிலையில் இன்றைய தினம் கொளத்தூர் தொகுதியை பொறுத்தவரைக்கும் முதல்வர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய தொகுதியும் கூட. எனவே அவரது தொகுதிக்கு உட்பட்ட ஒரு தொகுதி என்பதால் அந்த இடத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட இடத்தில் முதலமைச்சர் நேரில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். வட சென்னைக்கு உட்பட்ட புளியந்தோப்பு, கொளத்தூர், அதே போல பெரம்பூர் உள்ளிட்ட பகுதிகளிலுமே நிறைய இடங்கள்ல பாதிப்பு என்பது இருப்பதால அந்த பகுதி மக்களை நேரில் சந்தித்தும் வருகிறார். குறிப்பாக அந்த பகுதி மக்கள் நிவாரண முகாம்கள்ல தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த நிவாரண முகாம்கள், அதே போல மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய இடங்கள் என்று பல்வேறு இடங்களில் முதலமைச்சர் நேரில் ஆய்வு செய்து அந்த பகுதியில் தேங்கி இருக்கக்கூடிய மழைநீரை வெளியேற்றும் பணியை உடனுக்குடன் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு வருகிறார். குறிப்பாக வட சென்னைக்கு உட்பட்ட 100 இடங்களில் இன்னும் மழைநீர் தேக்கம் என்பதும் இருக்கிறது. எனவே தேங்கி நிற்கக்கூடிய மழைநீரை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு வரக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வட சென்னைக்கு உட்பட்ட பகுதி மக்களுக்கு நிவாரண பொருட்களையும் நேரில் வழங்கி வருகிறார். உங்கள் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.